ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ நான் ஃபஸ்ட்டு வரும்போது எதிர்பார்த்தேன் எப்படியும் கூட்டம் கம்மியாக இருக்குமா என்ன ஏது தெரிலையே. ஸோ நானும் ஃபஸ்ட் நேம் கொடுக்கல, ஃபஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க சார்பாக நானும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேர் வந்து ஸ்விட்ச் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பேரை பார்க்கும்போது உங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி நான் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பிகாஸ் நான் ஒரு போயட். ஸோ டெய்லி போஸ்ட் பண்ணுவேன், கவிதையாக எழுதுவேன். தமிழுக்கு என்னோட உயிர் சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது என்னோட கவிதையான சிறு விதையாய் மண்ணுள் இருப்பது போல் சிறு வயதிலே சிறகடித்து பறக்கும் சிறு நன்மையெனினும் சேர்ந்து கொண்டாடி ஆனந்தமடையும் மொட்டுக்களை பிறக்க வைப்பது போல் கடமைகளை எடுத்து கூறி மலர் மலர்ந்து தன் அழகை கண்டு மகிழ்வது போல் ஆற்றிய கடமைகளில் வெற்றி பெற்று ஆனந்தமடையும் மனம் ஓர் எச்சத்தினால் பிறந்தது. அவரவர் வாழ்வினில் பல வகை எச்சங்கள் பல சாதனைகளை படைப்பதற்காக. இது எல்லாமே உங்களோட மோட்டிவேஷன் காண்டி தான். இங்கே வந்து பேசின விட பாடின குழந்தைகள் தான் அதிகம். ஸோ பாடின எல்லா சில்ட்ரன்ஸுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஒன் மோர் திங், எல்லாருமே வந்து சினிமா பாட்டு இது எல்லாமே பாடுறாங்க, ஓகே. பட் ஆனால் நம்மளோட தமிழ் கவிதைகள், அது போக நம்ம தமிழ் புராணங்கள், அதில் சொல்கிற வார்த்தைகள், இது எல்லாத்தையும் படித்தாங்கன்னா மேக்ஸிமம் இவங்களோட நாலேஜ் அதிகமாகும். நம்ம எல்லாருமே படிக்கிறது நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, ப்ளஸ் நம்மளோட தமிழ் பாடல்கள், அதாவது பழந்தமிழ் பாடல்கள், தமிழ் புக்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. தமிழை டெவலப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.